நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். நான் திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானும் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரன் பிள்ளை அவர்களையும் எனது மானசீக ஜோதிட குருநாதர் ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கி இப்பொழுது சிம்மத்திற்கு சனி தரும் பலன்களை பற்றி பார்ப்போம். சிம்மத்தின் நாயகன் சூரியனின் கடும் எதிரியாக சனி வேத ஜோதிடத்தில் குறிப்பிடப்படுகிறார். இருளும் ஒளியும் எதிரானவை என்பதன் அடிப்படையில் அதிக ஒளியுள்ள கிரகமான சூரியனும் ஒளியற்ற இருள் கிரகமான சனியும் எதிரி கிரகங்களாக நமது ஞானிகளால் சொல்லப்பட்டன. சிம்ம லக்கணத்திற்கு கடன், நோய், எதிரி ஆகியவற்றை குறிக்கும் 6ஆம் பாவத்திற்கும் மனைவி, நண்பர்கள், பங்குதாரர்கள் ஆகியவற்றை குறிக்கும் 7ஆம் பாவத்திற்கும் சனி அதிபதி ஆவார். மற்ற லக்கணங்களுக்கு சனியின் பலன்களை பற்றி சொல்லும்போது அவயவ கிரகங்கள் 3, 6, 10, 11 எனப்படும் உபசய ஸ்தானங்களில் இருந்தால் மட்டுமே நன்மை செய்வார்கள் என்று குறிப்பிட்டதைப் போல சிம்மத்திற்கும் சனி மேற்கண்ட பாவங்களில் அமர்ந்து சுபத்துவமோ சூட்சுமவலுவோ அடைந்திருக்கும் பொழுது நன்மைகளை செய்வார். இந்த லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெறுவது நல்ல நிலை அல்ல. இதுபோன்ற அமைப்பில் லக்னாதிபதி சூரியன் வலுவிழந்தால் சனி திசையில் தனது ஆதிபத்திய பலன்களான கடன், நோய், எதிரி தொல்லைகளை சனி கடுமையாக தருவார். சனியின் முக்கியமான காரகத்துவமே கடன், நோய் என்பதால் 6ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெறும்போது ஆதிபத்தியமும் காரகத்துவமும் ஒன்றாக இணைந்து சனி திசையில் ஜாதகருக்கு கடன் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு ஜாதகத்திலும் 6க்கு அதிபதி வலுப்பெறக்கூடாது. அப்படி வலுப்பெற்றால் அவரை விட லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். லக்கணம் உங்களையும் 6ஆம் இடம் உங்கள் எதிரியும் குறிக்கும் என்பதால் லக்கணம் வலுவிழந்து 6ஆம் இடம் பலம் பெறும் நிலையில் உங்களுடைய எதிரிகள் வலுப்பெறுவார்கள் என்பதோடு உங்களுக்கு கடன், நோய் தொல்லைகளும் இருக்கும். லக்கண நாயகன் 6ஆம் அதிபதியை விட வலுவாக இருந்தால் கடன், நோய் இருந்தாலும் அது கட்டுக்குள் இருக்கும். எதிர்ப்புகளை உங்களால் சமாளித்து அடக்கி ஆள முடியும். 10ஆம் இடத்தில் நட்பு நிலை பெற்று சனி அமர்வது நல்ல நிலைதான். இந்த அமைப்பில் சுபர் சேர்க்கை, சுபர் பார்வை சனி பெற்றிருந்தால் ஜாதகருக்கு நிலையான தொழில் அமைப்பு, வருமானம் இருக்கும். 11ஆம் இடமான மிதுனத்தில் சனி இருப்பதும் சிம்மத்திற்கு நன்மைதான். 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சனி அமரும்போது இந்த லக்கணத்தின் தனாதிபதியும் அவர் நண்பருமான புதனுடன் இணைவது ஒரு வகையில் சிம்மத்திற்கு மேன்மையான அமைப்பு. ஆனால் 10ஆம் இடத்தில் சுக்கிரனுடன் அவர் இணைவது நன்மைகளை தராது. புதனுடன் இணையும் போது 2 கூடியவுடன் சேரும் அமைப்பை பெறும் சனி சுக்கிரனுடன் இணையும் போது ஜீவனாதிபதியை கெடுக்கும் நிலையை பெறுவார். மேலும் எந்த ஒரு லக்கணத்திற்கும் சுக்கிரனுடன் சனி இணைவதும் நல்லதல்ல. குருவிற்கு இணையான ஒரு சுபக்கிரமான சுக்கிரனுடன் சனி இணையும் போதே சுக்கிரன் அவரது நண்பர்தான் என்றாலும் சுக்கிரனின் சுப விஷயங்களை சனி தலைகீழாக்குவார். மேலும் சுக்கிரன் பெண்களை குறிக்கும் கிரகம் என்பதால் ஜாதகரை பெண்கள் விஷயத்தில் திசை திருப்புவார், கெட்ட பெயரையும் தருவார். அதே நேரத்தில் 10இல் புதனுடன் இணையும் சனி இணையும் தூரத்தை பொறுத்து ஜாதகரை நல்ல வியாபாரியாகவும் பேச்சால் பிழைப்பவராகவும் மாற்றுவார். 11இல் இருக்கும்போது
6ஆம் அதிபதி அந்த இடத்திற்கு 6இல் மறைகிறார் என்ற அமைப்பையும், ஒரு பாவக்கிரகம் 11ஆம் இடத்தில் இருப்பது நன்மை எனும் நிலையையும் சனி பெறுவார் என்பதால், இந்த இடத்தில் சிம்மத்தின் யோகாதிபதியான செவ்வாய் மற்றும் குருவின் நட்சத்திரங்களில் இருந்தால் நன்மைகளை செய்வார். 11இல் இருக்கும்போது அனைத்து கிரகங்களும் நன்மைகளை செய்யும் என்பதும் ஒரு பொது விதி. லக்கணத்தில் சனி இருப்பது நல்ல நிலை அல்ல. சுபத்துவம் இல்லாத சனி இருக்கும் பாவம் இருளடையும் என்பதன்படி, இங்கே அமரும் சனி பாபத்துவம் மட்டுமே பெற்றால் ஜாதகருக்கு உடல் மனம் இரண்டும் பாதிக்கப்படும். ஜாதகரின் குணநலன்கள் சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. சனியின் குணங்களை ஜாதகர் அப்படியே பிரதிபலிப்பார். 2ஆம் வீட்டில் நட்பு நிலையில் இருப்பதும் சிம்மத்திற்கு யோகம் தராது. இங்கே தனித்து விரையாதிபதியின் சாரத்தில் இருக்கும் சனி தனது தசையில் குடும்பத்தை விரயம் செய்வார், வாழ்க்கை துணையை பிரிப்பார் அல்லது இழக்க வைப்பார். ஜாதகருக்கு திக்குவாய் அமைப்பு இருக்கலாம். இங்கிருக்கும் சனியால் தனம், வாக்கு, குடும்பம் மூன்றும் சனி திசையில் பாதிக்கப்படும். 2ஆம் இட சனி பொருளாதார சிக்கலை தருவார். சனி திசையில் வேலை இழப்பு, தொழில் சரிவு, வியாபார நஷ்டம் போன்றவைகளின் மூலம் பணச்சிக்கல்கள் இருக்கும். சுபத்துவம் அடைந்திருந்தால் ஒழிய இந்த பலன்கள் மாறாது. சிம்மத்திற்கு 2இல் சனி தனித்திருப்பது நல்லதல்ல. 4ஆம் இடத்தில் சனி இருப்பதும் சிம்மத்திற்கு கடுமையான பலன்களைத்தான் தரும். இங்கிருக்கும் சனி தனது 3ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை வலுப்படுத்தி 7ஆம் பார்வையாக தொழிற்ஸ்தானம் என்னும் 10ஆம் இடத்தை கெடுத்து தனது 10ஆம் பார்வையால் லக்கணத்தையும் பார்ப்பார். மேற்கண்ட பார்வைகளால் 6ஆம் இடம் வலுப்பெற்று கடன், நோய் தொல்லைகளும், 10ஆம் இட பார்வையால் தொழில் பாதிப்பும் ஜாதகருக்கு சாதாரண வேலையும், லக்கண பார்வையால் ஜாதகருக்கு பிடிவாதம், குறுகிய மனப்பான்மை, சுயநலம், தாழ்வு மனப்பான்மை போன்ற குணங்களும் இருக்கும். திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் அமரக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். இங்கிருக்கும் சனி புத்திர தோஷத்தை கொடுப்பார். இங்கே சனி இருப்பதன் மூலம் ஜாதகருக்கு பூர்வ புண்ணிய பலம் குறைவு என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் 5ஆம் இடம் குருவின் வீடான தனுசு என்பதால் சனியின் கூடூர குணங்கள் இங்கே குறைந்திருக்கும். இங்கே சனி சுபத்துவம் அடையும் நிலைகளில் ஜாதகர் சட்டத்துறையில் வக்கீலாகவோ நீதிபதியாகவோ இருப்பார். வக்கீலோ நீதிபதியா என்பது குருவின் வலுவை பொறுத்தது. 5ஆம் இட சனியால் தாமத புத்திர பாக்கியமும் ஆண் வாரிசு இல்லாத நிலையும் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் இங்கிருந்து தனது 7ஆம் வீட்டை சனி சுபத்துவம் பெற்று பார்ப்பார் என்பதால் வலுவான மனைவி அமையும். சிம்மத்திற்கு 7இல் சனி அமரும் போது உச்சநிலைக்கு அடுத்த மூலத்திரிகோண வலுவை பெறுவார். இங்கே அமரும் சனி ஒரு ஜாதகர் உயிர் ஸ்தானங்களான தாய், தந்தை மற்றும் ஜாதகரை குறிக்கும் லக்கணம் ஆகிய 9, 1, 4 ஆகிய இடங்களை பார்த்து கெடுப்பார். இந்த அமைப்பால் தான் சனி சூரியனுக்கு கடும் பகைவர் ஆகிறார். மேலும் நமது ஞானிகள் சிம்மத்தை சனி வலுப்பெற்று பார்க்கக்கூடாது என்று குறிப்பிடுவதும் இந்த கும்பச்சனி எனும் அமைப்பைத்தான் குறிக்கிறது. சிம்மம் என்பதே பொதுவாக ஒரு ஜாதகனுக்கு தொழில் அமைப்பை குறிப்பிடும் பாவகமாகும். சிம்மம் கெட்டால் தொழில் கெடும் என்பதும் ஒரு பொது விதி. ஒருவன் அதிகாரம் செய்யும் அமைப்பில், அதாவது தலைமை தாங்கும் நிலையில் இருப்பானா என்பதை
சிம்மமே குறித்து காட்டும் என்பதால் சிம்மத்திற்கு நேர் எதிரே சனி மூலத்திரிகோண வடிவில் இருக்கக்கூடாது. சனி இங்கே முழுமையான பாவத்துவ அமைப்பில் இருக்கும்போதும் ஜாதகருக்கு தாமத திருமணமே ஆகாத நிலை, ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள், திருமணத்திற்கு பிறகு நிம்மதியற்ற நிலை போன்றவைகள் இருக்கும். மேற்கண்ட பலன்கள் நடக்காமல் இருப்பது சனியின் சுப சூட்சும வலுவை பொறுத்தது. சனி இங்கே 7ஆம் இட அதிபதியாக தனது வீட்டில் தானே அமர்ந்து 7ஐ வலுப்படுத்துகிறார் என்று கணிக்காமல் 7இல் வலுப்பெற்று அமர்ந்து அந்த பாவத்தை கெடுக்கிறார் என்று கணிப்பதே சரியான நிலையாக இருக்கும். இங்கிருக்கும் சனி சுபத்துவம் பெறும்போது மட்டுமே மனைவி விஷயத்தில் நன்மைகளை செய்வார். 8இல் இருக்கும்போதே அஷ்டமாதிபதியான குருவின் நிலையை பொறுத்து ஜாதகனை தனது தசை புத்திகளில் மேற்கு திசை நாடு ஒன்றில் வேலை செய்ய வைப்பார். சனி பெட்ரோலை குறிப்பவர் என்பதால் அரபு நாடுகளில் வேலை இருக்கும். சுபத்துவம் பெறாமல் 8இல் இருந்தால் ஜாதகரை மிகவும் கொடுமைக்குள்ளாக்குவார். சனி திசையில் குடும்பத்தில் கடுமையான குழப்பங்களும் கடன்களும் இருக்கும். 8ஆம் இடமான மீனம் நீராசி என்பதால் ஜாதகருக்கு குடிப்பழக்கத்தை ஏற்படுத்தி மனைவி குழந்தைகளை பிரிப்பார். விபத்துக்களில் கால் ஊனத்தை ஏற்படுத்துவார். 9ஆம் இடத்தில் நீசமடையும் போது அவர் வக்கரம் அடையாமலோ நீசபங்கம் அடையாமலோ சுபத்துவம் மட்டும் அடையும் போது நன்மைகள் இருக்கும். முறையான நீசபங்கம் என்பது உச்சநிலை என்பதால் இங்கே சனி நீசபங்கம் அடையக்கூடாது. ஆனால் சுபத்துவம் பெற வேண்டும். 12இல் அமரும் போதே தன் 6ஆம் வீட்டை பார்த்து வலுப்படுத்துவார் என்பதால் இங்கே இருப்பது சரியல்ல. ஆனால் சுப சூட்சும வலுவில் இருக்கும்போதே சில நிலைகளில் சட்டத்துறை போன்ற பேச்சு சாமர்த்தியத்தால் பிழைக்கும் அமைப்பிலும் வெளிநாட்டு யோகத்தையும் தருவார். ஜாதகர் பொய் சொல்லி பிழைக்க வேண்டி இருக்கும். சிம்மத்திற்கு சனியால் ராஜயோகம் எப்போது ஏற்படுகிறது? அதிகமான மக்கள் இருக்கும் இடங்களையும் பெரும் கூட்டத்தையும் பொது ஜனங்களிடம் பிரபலமாகி தலைவன் ஆவதையும் பொதுமக்கள் தொடர்பான விஷயங்களையும் ஊராட்சி மன்றங்கள் நகர சபைகள் போன்றவற்றில் பதவி வகிப்பதையும் சுபத்துவம் பெற்ற சனி குறிப்பிடுவார் என்பதால் சனிக்கு சுபத்துவமும் சூட்சும ஒரு சேர அமர்ந்திருந்தால் தனது தசையில் ஒருவரை அரசனாக்குவார். மேலும் சிம்மம் ராஜராசி என்பதால் லக்கணமோ லக்கணாதிபதி சூரியனோ பலவீனமாகாமல் லக்கணத்திற்கு சுபர் பார்வை அமைந்து 3ஆம் இடத்தில் சனி உச்சம் பெற்று வலுப்பெற்ற குருவின் பார்வையை அடையும் போது அந்த ஜாதகருக்கு சனியால் அரசனாகும் யோகம் கிடைக்கும். அரசன் என்பதை இந்த காலத்தில் MP, MLA, மந்திரி, முதல்வர், பிரதமர் என்று அர்த்தம் கொள்ளலாம். மேற்கொண்ட அமைப்பில் இருக்கும் சனி தனது சுப சூட்சும வடிவிற்கேற்ப ஒருவரை பிரதமர் முதல் ஊராட்சி தலைவர் வரை பதவி வகிக்க வைப்பார். இந்த நிலையின்படி சிம்மத்திற்கு ஆறக்கூடிய சனி உச்சம் பெற்றாலும் சுபத்துவம் அடைந்து லக்கணமும் லக்னாதிபதியும் வலுப்பெறும்போது இது நடக்கும். சனி மட்டும் உச்சம் பெற்று சுபத்துவ அமைப்பு இருக்கும் நிலையில் லக்னாதிபதியும் லக்கணமும் வலுவிழந்தால் நன்மைகள் இருக்காது. மாறாக சனியால் தீமைகள் இருக்கும். எந்த ஒரு யோகத்தையும் அனுபவிக்க லக்னாதிபதி மற்றும் லக்கணத்தின் வலு மிகவும் அவசியம். இத்துடன் இப்பதிவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.